இந்த கிராமத்துல ஒரு சின்ன பையனும், ஒரு தாத்தாவும் இருக்காங்க. அந்த சின்ன பையன் அந்த தாத்தாட்ட, "தாத்தா நானும் என் ஃப்ரெண்டும் கொய்யாக்கா பறிக்க அந்த மரத்துக்கிட்ட போனோம். நானும் கல்ல விட்டு பார்த்தேன், உழுகல. என் ஃப்ரெண்டும் கல்ல விட்டு பார்த்தான். அப்பயும் உழுவல தாத்தா. என் ஃப்ரெண்டு அடுத்த நாள் போயிட்டு திரும்ப வந்தான் தாத்தா. அப்போதைக்கு கல் வச்சு அடிச்சான் விழுந்துருச்சு." எப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வீட்ல அவங்க அப்பா சொன்னாராம், "நம்பிக்கையோட நீ எது செஞ்சாலும் நடக்கும்." அப்படின்னாராம் தாத்தா. அப்போதைக்கு அவன் நம்பிக்கையோட அடிச்சேன்னு என்ட்ட சொன்னான் தாத்தா. நானும் அடுத்த நாளும் அதே மாரி நம்பிக்கையோட கல்ல எடுத்து அடிச்சு பார்த்தேன். ஆனா எனக்கு உழுவல தாத்தா. ஏன் தாத்தா? அப்படின்னு அந்த தாத்தாட்ட கேட்டிருக்கான். அதுக்கு அந்த தாத்தா, "நீ இறைவன் மேல நம்பிக்கையோட, நல்ல மனசோட நீ கேட்டு பாருப்பா. உனக்கு கிடைக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அதே மாரி அடுத்த நாளு அந்த சின்ன பையன் அந்த கொய்யாக்கா மரத்துக்கிட்ட போயிட்டு கல்ல வச்சு அடிச்சு பார்க்குறான். அப்பயும் உழுவல. அப்போதைக்கு அவன் வீட்டுக்கு வந்தப்ப அவங்க தாத்தா உட்காந்துருக்காரு. அவங்க தாத்தாட்ட சொல்றான், "தாத்தா நான் கடவுள் மேல நம்பிக்கைய வச்சு தான் தாத்தா அந்த கொய்யா பழத்த நான் அடிச்சேன். ஆனா அப்பயும் உழுவல தாத்தா." அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த தாத்தா சொல்றாரு, "நம்பிக்கையா இருப்பா. இறைவன் உனக்கு நான் குடுப்பாரு." அப்படின்னோனே, அவங்க அப்பா அப்போதைக்கு வராரு. அந்த சின்ன பையனோட அப்பா. வரப்ப அவரு கொய்யாப்பழம் வாங்கிட்டு வராரு. அத பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த பையனுக்கு தெரியுது. நம்ம நினைக்கிற வழியில நம்ம நினைச்சது கிடைக்கலனாலும், இறைவன் நமக்காக ஒரு வழியில குடுத்து விடுவாரு. அப்படின்ற விஷயத்த இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இறைவன் மேல நீங்க எப்போதும் நம்பிக்கை வைங்க. அது என்னைக்கும் வீண் போகாது. நன்றி.